அப்பா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. என்னம்மா நேரத்துல போற மாதிரி இருக்கு? இன்னைக்கு சுதந்திர தினம் தானப்பா, அதனால இன்னைக்கு நான் தலைவர்களை பத்தி பேச போறப்பா. அதனால டீச்சர் என்ன சீக்கிரமா வர சொன்னாங்க. சரிம்மா, போயிட்டு வா. கொடியேத்த வந்தத ஒரு ஸ்கூல் நாள்ல வந்தாண்ணா, லீவு நாள்ல வந்திருக்கு, சனிக்கிழமை வந்திருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு. என்ன பண்றது, போவோம். போனா ஒரு 100 ரூபா கிடைக்கும். அப்பா என்னடா, நான் கொடியேத்துக்கு போறேன்ப்பா, ஒரு 100 ரூபா கொடு. 100 ரூபா தரேன். இன்னைக்கு எதுக்கு கொடியேத்துறாங்க? முட்டாய் கொடுக்கறதுக்காக கொடியேத்துறாங்கப்பா. முட்டாய் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு குடியரசு தினம்ப்பா. சரி, உன் தங்கச்சி இன்னைக்கு சுதந்திர தினத்துல தலைவர்களை பத்தி பேச போறா. நீ என்ன பண்ண போற? நானாப்பா கை தட்ட போறப்பா. கை தட்டி எல்லாரையும் என்கரேஜ் பண்ண போறேன். கை தட்ட போறியா? அப்பா இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அங்க கொடியேத்தி முட்டாய் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் போய் வேஸ்டா போடுவோம். நீ பணத்தை கொடு. நீ கொடிய கையில கொடுத்துட்டாங்க. இப்படி குத்துருமா இப்படி குத்துருமான்னு தெரியலையே. கொடியேத்திருக்காங்க, அதை பத்தி குச்சிருவோம். இப்படிதான் குத்தணும். நம்ம இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. கொடியேத்தி முட்டாயை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறதை விட்டுட்டு வளவளன்னு பேசிட்டு இருக்காங்களே. சுதந்திரம் அடைவதற்கு போராடிய தலைவர்களை பற்றி பேச போகிறேன். ஒவ்வொருத்தவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவங்க இப்ப முடிக்க மாட்டாங்க போல. நன்றி. யாரையும் காணோம். முட்டாயி சார், நான் இன்னும் முட்டாய் வாங்கல சார். முட்டாய் கொடுங்க சார். இவ்வளவு நேரம் முட்டாய் வாங்காம என்ன பண்ண? என்ன சொல்றது சார், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க சார். பேசிட்டு இருக்கும் போது என்ன அறியாமலேயே தூங்கிட்டேன் சார். தூங்கிட்டு இருந்தியா? போய் தூங்கு போ. முட்டாய் எல்லாம் முடிஞ்சிருச்சு, போ. முட்டாய் இல்லையா சார்? நான் முட்டாய்க்காக தான் வந்தேன். எனக்கு முட்டாய் வேணும். முட்டாய் இருந்தா கொடுத்து விடுங்க சார். முட்டாய் இல்லட்டுச்சே சார். உங்க பேண்ட் பாக்கெட்ல 5-6 முட்டாய் எடுத்து பிடிக்க பாருங்க, அதை கொடுத்து விடுங்க சார். கொடுங்க சார். இந்தப்பா.